வடிமாமி நாங்கள் போயிட்டு வரோம். இந்த பிறந்தநாள் நாங்கள் மறக்கவே மாட்டோம். சரி போயிட்டாங்க. மீதி கேட்க கொடுத்து விடுதேன்னா அப்புறமா வெட்டி கொடுத்து விடுதேன். சின்ன பிள்ளை ஆசை அழகா நிறைவேற்றிட்டீங்க வடிவக்கா. சரி நாங்கள் போயிட்டாரோம். கல்லுக்குள் ஈரம் தவள மூஞ்சி பாட்டி மனசுக்குள் பாசம். சரி போயிட்டாங்க. நீ யார் ஆயிட்டல சித்தி, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். பரவாயில்லையே, சின்ன குழந்தை ஆசையை அழகா நிறைவேற்றி வச்சிங்க. இதுல ஹைலைட்டே நீங்க செயின் போட்டது தான். ஆமா, எவ்வளவோ சொத்து சொக்கா இருக்கு, இதுல எனக்கு குறைஞ்சா போயிருவோம். பரவாயில்ல சித்தி, நான் உங்களை வேற மாதிரி நினைச்சிருந்தேன். ஆனா கல்லுக்குள்ளும் ஈரங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளும் பாசம் இருக்கு. ஆமா சரி, அந்த மிச்சம் மீதி கேட்க வெட்டி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கம்மா. பாவம் சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்டான். அத்தை ஒரு நிமிஷம் இல்லைங்க. உனக்கு அன்னைக்கு மூஞ்சி கோணிட்டு போகுது. டெய்லி என் மூஞ்சி தான் இப்படி கோணிக்கிட்டு இருக்கும். உன் மூஞ்சி நிலச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் ரெண்டும் மாறிட்டு. அத்தை நீங்க என்ன கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி வந்து பொண்ணு கேட்டீங்க? 100 பவுன் போடுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? கல்யாணம் ஆகி 1 வருஷம் முடிய போகுது. நீங்க இன்னும் எனக்கு 1 கிராம் கூட கொடுக்கல. ஆனா இப்போ ஊர்ல உள்ள பிள்ளைக்கெல்லாம் 2 பவுன் 5 பவுன் செயின் போடுறீங்க. அப்ப எனக்கு எப்போ அதை கொடுப்பீங்க? மது, என்னாச்சு? ஏங்க உங்களுக்கே தெரியும்லாங்க, உங்க அம்மா 100 பவுன் நகையை ஒரு டப்பாவோட தூக்கிட்டு வந்து தானே என்கிட்ட வந்து ஒயாம எங்க வீட்டுல பொண்ணு கேட்டாங்க. இப்ப யாருக்கெல்லாமோ செய்றாங்க. என்னைக்காட்டும் ஒரு நாள் பாசமா எனக்கு 100 பவுன் கூட வேண்டாங்க, ஒரு அன்பா ஒரு செயின் போட்டு விட்டாங்களா? நானும் வேலைக்கெல்லாம் போவதானே செய்யறேன். எனக்கும் ஆசை இருக்காதா? உனக்கு என்ன நகை வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். ஏங்க நீங்க எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்கங்க. இவங்க என்னைக்காட்டும் 1 கிராம்ல ஒரு மோதிரமாவது கொடுத்துருப்பாங்களா? அப்புறம் எதுக்குங்க 100 பவுன் நகை அது இதுன்னு என்னைய ஏமாத்துனாங்க? மது, அப்ப அந்த 100 பவுன் நகைக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? போடு நல்ல கேளு. ஏங்க என்ன பார்த்து இப்படி கேட்கீங்க? நான் என்னைக்காட்டும் உங்ககிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கேனா? ஏங்க இப்ப சண்டை வந்து 100 பவுனுக்காக இல்லைங்க. அதுக்கு ஏங்க என் மேல எந்த பாசமும் இல்லை. எனக்காக அவங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே. மது, நீ கேட்கறது கரெக்டு தான்மா. ஆனா அது சின்ன பையனுக்கு பண்ணும்போது நீ அது கேட்கறது கடைசியில பார்க்க தப்பா தான் தெரியும். இதை நீ எப்போ கேட்டிருக்கணும்னா முன்னாடி கேட்டிருக்கணும், இல்ல ஒரு 4 நாள் கழிச்சு கேட்கணும். இப்போ கேட்கறது சரியான நேரமா எனக்கு தோணல. இல்ல பெரியத்தா, எனக்கு இப்பதான் கேட்க தோணுது. யாருக்கெல்லாமோ கொடுக்காங்களே, எனக்கு என்னைக்காவட்டும் ஒரு செயினோ ஒரு கம்மலோ ஒரு ஆசையா மருமகளே இங்க வான்னு போட்டு பார்த்துருப்பாங்களா? ஆனா இவங்க எங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பெட்டி நிறைய நகை கொண்டு வந்து இது எல்லாம் என் மருமகளுக்குன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி போய் சொன்னாங்க? இப்போ அந்த நகை தான் பிரச்சனையா? இப்போ உனக்கு அதை வாங்கி தரணும்னு நீ நினைக்கியா? அப்போ என் மேல அன்பு இல்லை, அப்படித்தானே? ஐயோ, இந்த வீட்டில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க. நான் சொல்ற பாயிண்டே வேற. அத்தை கையால எனக்கு ஏன் எதுவுமே கொடுக்கல? அதுதான் எனக்கு 100 பவுன் எனக்கு வேண்டாம். யார் கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம். ஏச்சி தாளிக்காத. உனக்கு நாளைக்கு ஒரு மோதிரம் வாங்கி தரேன் போ. வேண்டாம், நான் இவ்வளவு சொல்லி நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி தர வேண்டாம். பைத்தியம் முத்திட்டு வேண்டாங்க என்ன வேணும்? ஏங்க இது வரைக்கும் அத்தை எனக்காக ஏன் ஒண்ணுமே செய்யலன்னு தான் கேட்டேன். அவங்க எனக்கு மோதிரம்லாம் வாங்கி தர வேண்டாம். தயவு செஞ்சு நீ யாரும் தப்பானவளா பார்க்காதீங்க. நான் சொல்றது யாருக்குமே புரிய மாட்டேக்கே. மது, எனக்கு நல்லா புரியுதுமா. நீ கேட்ட நேரம் தான் தப்பு. சித்தி, நீங்க ஏன் இவளுக்கு இது வரைக்கும் எதுவும் வாங்கி கொடுக்கல? ஒரு கிஃப்டா கூட உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணலையா? எப்ப இது ஒரு பெரிய விஷயமா? ஒரு பச்சை பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இந்த நேரம் நிக்கால. இவ ஒரு பொம்பளையா? பாத்தீங்களா, என்னதான் கடைசியில கெட்டவளா ஆக்குவாங்க. நான் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. மது நில்லு. போ, பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிட்டு போ. அவளுக்கு பைத்தியம் முத்திட்டு. தம்பி, கொஞ்சம் ஃப்ரீயா விடு. அவளுக்கு அந்த பையன் மேல குட்டி பையனுக்கு பர்த்டே கொண்டாடுறதுலாம் வருத்தம் இல்லை. தனக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யலையேங்கிற கடுப்பு, வேற ஒன்றும் இல்லை. விட்டு சரியாயிரும். பெருசாக்காதீங்க, அப்புறம் அவள் மனசு கஷ்டப்பட்டுரும். சரிண்ணே. சித்தி, நீ நல்லா தான் இருக்க, அப்புறம் ஏன் உன் மருமகளை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டுக்க? ஏல மகாராஜா, எனக்கு அப்படி சோனல இவளுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கணும் வைக்கணும்னு இது பெரிய விஷயமா? அந்த பையலுக்கு பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சதுமே இவ அப்படி கேட்கணும். இவ உள்ளுக்குள்ள பொறாம இருக்கு. நல்லா அர்த்தம். அந்த பையலுக்கு 2 பவுன் போடுறதால நமக்கு தரேங்கிற பொறாம அதனால. சரி, ஏதோ ஒன்று விடுங்க, பெருசாக்காதீங்க. பெருசாக்கி அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிட போறா. வீட்டுக்கு போனாலும் சரி காட்டுக்கு போனாலும் சரி என் இஷ்டம் அப்படிதான் நான் இருப்பேன். ஐயோ கடவுளே, இருந்தாப்புல இந்த வீட்டில் எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். இவர் என்ன உட்கார்ந்துட்டே தூங்குறாரு? யோ பெரியவரே, வாங்க உள்ள போவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடலியா? இவரு ஒண்ணு
ஐயோ பிறந்த நாள் முடிஞ்சு கேக்கெல்லாம் தின்னாச்சுல உட்காந்துக்கிட்டே தூங்குவார். என்ன நடக்காதுன்னு பார்க்க மாட்டாரு. வாங்க உள்ள போய் தூங்குவோம். முடிஞ்சிருச்சா? சரி சரி. அலெக்ஸு, இந்த வயசான காலத்தில் நொடிஞ்ச காலோடு என்ன கஷ்டப்படுதோம். செல்லம்மாக்கா, வயசான காலம் உங்களை மட்டும் சொல்லுங்க, எனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது. மண்டையில ஒத்த முடியல, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுது. ஆளும் பாரு ஆள. செல்லம்மாக்கா, உங்க கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க, நான் உங்களோட வயசுல சின்னவன். ஆமாப்பா, உனக்கும் எனக்கு 5-6 வயசு தானே வித்தியாசம். உன் மாவா இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளை பெற்றுருவா. நீ தாத்தா தானே. மாவா பொண்டாட்டின்னு எதுவுமே இல்லக்கா, எல்லாம் முடிஞ்சது. சரி சரி, அப்படிலாம் பேசாத. சரி, இந்த டாக்டர் நல்ல டாக்டரா, காலை கண்டிப்பா நடக்க வச்சிருவாரு. சரியா, கவலைப்படாத. சரிக்கா சரிக்கா. காலு சரியான பிறகு உன் பொண்டாட்டி போய் பாருனே. எந்த பொண்டாட்டிக்கா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கிளங்கும். அவ சரோஜால இழுக்காத, அவ கல்யாணம் கட்டி போயிட்டா. அவளை விட்டுரு. இவ சாக்லின சொல்லுதேன். குலகார பாவிக்கா, ஜாக்லின் குலகார பாவி. எப்பா அவட போனாலே சாப்பாடுல விஷம் கூட வச்சிருவா. நான் போக மாட்டேன்ப்பா. கால்லாம் நல்லா நடந்த அப்புறமா ஒரு நாள் போய் பாரு. ஏஞ்சலுக்கு பிள்ளைகள பிறந்துட்டுனா ஏதாவது வாங்கிட்டு போய் பாரு. சரியா? சரிக்கா. சரி, ஆஸ்பத்திரி வரப்போகுது. ஆஸ்பத்திரியில் நல்ல பாப்பாவலாம், நடக்க முடியாத காலெல்லாம் நடக்க வச்சிருவாங்களாம். சரி, நம்ம 2 பேரும் காட்டுவோம். மெதுவா வா, காலைகளை வாரி விட்டுறாத. உங்க காலை பிடிச்சுதான் தவழ்ந்து வரேன். சூப்பர் ஐடியா. கிளம்பி காலை இழுத்து கீழே உள்ள வைப்போம். பியாதியில போய் எடுப்பிட்ட பையில கீழே தள்ளி விட்டுட்ட. ஏக்கா சாரிக்கா சாரிக்கா. பியாதி எடுப்பான் இருக்கிற கொஞ்ச நேரத்து காலையும் நொடிச்சு விட்டுருவான் போலைய. ஏக்கா எந்திரி, ஏக்கா எந்திரி. உன் மோரையில தான் எந்திரிக்கிறோம். தள்ளு தள்ளி வா, என்ன பிடிக்காத. ஆளு மண்டையை பாரு, கீழே உள்ள வச்சுட்டான். பொம்பளை டாக்டர். என்னாச்சு? எலும்பு முறிவு டாக்டர் அம்மா. ஓகே, படுங்க. ஐயோ, இங்க இல்ல மேல. சாரி டாக்டர் அம்மா, குழம்பிட்டேன். இருங்க வாரேன். நீ அந்த கட்டில படு, நான் அந்த கட்டில படுக்கேன். என்ன அவசரம்? ஒத்த காலை எப்படி தூக்கியே தான் வைக்க முடியும், இல்ல நடக்க முடியாது. ஊந்து பெயரணும். உங்களுக்கு என்னாச்சு? எனக்கும் கால் முறிவுதான். ஐயோ, ஒவ்வொருத்தரா தானே பார்க்க முடியும். சரி இருங்க வாரேன். வலிக்குதா? எம்மா, உசுரே போகுதே. இதுக்கு முன்னாடி எங்க காமிச்சிங்க? உருண்ட மண்ட டாக்டர்கிட்ட. அவருக்கு பேர் இல்லையா? அவர் பேரடா இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எல்லாரும் உருண்ட மண்ட டாக்டர் தான் கூப்பிடுவோம். எங்க ஊர்ல தான் இருக்காரு. அவர் தான் எல்லா நோய்க்கும் பார்ப்பாரு. அது எப்படி ஒரு டாக்டர் எல்லா நோய்க்கும் பார்க்காரு? தப்பு. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கு. அது இருக்கட்டும் டாக்டரையும் கால் என்னாச்சு? பார்க்கறேன். அப்படியே இருங்க, அவர் காலையும் பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? கால் ரெண்டும் முறிஞ்சிட்டு மேடம், நடக்கவே முடியாதுன்னு உருண்டமண்ட டாக்டர் சொல்லிட்டாரு. ஓ, யார் இந்த உருண்டமண்ட டாக்டர்? ஷிட். வலிக்கு மேடம், வலிக்கு. போன்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. எப்படியோ எழுத நடக்கிறதுக்கு ஒரு 4 மாசம் ஆயிரும். அப்ப 4 மாசம் கழிச்சு நடந்துருவேனா? ஆமா, 4 மாசம் கழிச்சு நடந்துடலாம். கடவுளே, என்னால நம்பவே முடியல. உருண்டமண்ட சொல்லிட்டான் நடக்கவே முடியாதுன்னு. அவர் தப்பா சொல்லியிருக்காரு. கடவுளுக்கு நன்றி. மேடம், எனக்கு முதல்ல சொல்லுங்க. 2 பேரும் எந்திரிச்சு உட்காரலாம். உங்க 2 பேர் காலுமே சரியாயிரும். ஆட்டியம்மா, நீங்க இன்னும் 10 நாளையில சூப்பரா நடந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். ஐயா பெரியவரே, நீங்க இன்னும் 4 மாசத்துல நடந்துடலாம். மேடம், 4 மாசம் இல்ல, 6 மாசம் ஆனா கூட பரவாயில்ல மேடம். பெரியவரின் மட்டும் சொல்லாதீங்க. ஓகே. செல்லம்மாக்கா, 4 மாசத்துல நடந்துருவேனா? நான் தான் சொன்னோம்லால, அந்த உருண்டை மண்டை ஒரு காசுக்கு ஆக மாட்டான். நல்ல நேரம் உனக்கு கூட்டந்தேன். மேடம், அப்ப டெய்லி இங்க வந்து கால் தடவிட்டு போகணுமா? டெய்லி வர வேண்டாம், வாரத்துல ஒரு நாள் வந்தா போதும். ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே. அலெக்ஸு, ஒரு வழியா உனக்கு கால் வரப்போது. சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாக்கா. இந்த உருண்டை மண்டைய டாக்டர் பேச்ச கேட்டு நான் காலையில போயிட்டோன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த டாக்டர் கொஞ்சம் தான் பிடிச்சாங்க. ஓரளவு பரவாயில்ல. 4 மாசம் எப்படியாட்டு வந்துரு. ஆமாக்கா, எனக்கு கால் வரப்போகுது. இனிமேல் இவங்க யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. நானே அந்த டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிடுவேன். ஆட்டோவை கவுத்தி விட்டு ஓடிடுவோம். என் மெண்டல் அலெக்ஸ், எதுக்கு ஆட்டோல ஏறி நிக்க? ஏம்மா, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு ஆட்டோக்கு மேலதான் நிக்க. ஆட்டோக்கார இருந்தாப்புல குதிச்சுட்டானே மெண்டல் பைய. என்ன ஆட்டோ நின்னுட்டு? எம்மா, ஆட்டோ என்ன மேல போகுது. யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் விரட்டினவங்க தானே, யாருமே இருக்கக்கூடாது. கடவுளே, ஐயோ காப்பாத்துங்க. அலெக்ஸ், என்னன்னு தெரியல, ஆட்டோ கவுந்துட்டுப்பா. இங்கதான் நிக்கியா? கைய கொடு. முட்டாள் கிழவி, கவுத்தி விட்டதே நான் தான்.
உன் குடும்பத்துல யாரையுமே எனக்கு பிடிக்காது. எல்லாரும் என்னை விரட்டி அடிச்சவங்க தானே. எல்லாரும் சாவுங்க, எல்லாரும் சாவுங்க, எல்லாரும் சாவுங்க. ஏ பியாதி எடுப்பா, பாம்பை கொண்டு நடு வீட்டுல வச்சுட்டனே என் மருமவ சொன்னாலே இப்படி என்னைய கொன்னுட்டானே. அடுத்து உன் மருமவளை என்ன செய்யறன்னு பாரு. அவளை உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நீ சாம்பலாயிருவ. ஆட்டோலே கடந்து சாவு. இந்த ராத்திரி ஒருத்தன் வர மாட்டான் காப்பாத்த. ஏன் ஆட்டோக்கார யாருக்காவது போனடி கடவுளே. என்ன வீடு இருளடைஞ்சு கிடக்கு? மருமவளே, மதியம் உங்க அத்தை பாட்டி போனா அந்த அலெக்ஸ கூட்டிட்டு எங்க ஒளிஞ்சு போனானே தெரியல, ஆளே காணோம். அடக்கடவுளே, மணி 10 இன்னும் ஆளை காணும்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க தாத்தா மாமா. அவ போன ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கலையே. அலெக்ஸ் கிட்ட போனே இல்ல. அட கடவுளே, அவனே ஒரு கொலகாரன் ஆச்சே. அத்தை பாட்டியை செயினுக்கு ஆசைப்பட்டு கூட கொண்டு விடுவான். ஐயோ மருமவளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க தான் போயிருக்காவோ 2 பேரும்? ஏதோ எலும்பு முறிவு டாக்டர்கிட்ட போறான்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு தான் போனாவோ. பக்கத்து ஊர்ல 2 எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி தான் இருக்கு. நான் பாபா விட்டு என்னன்னு பார்க்கேன். தேவைதான் அவளுக்கு, எங்கேயாவது விழுந்து கிடக்கட்டும். எவ்வளவோ சொன்னேன், அந்த ஆளே ஒரு கிறுக்கு. அவன் கூட சேர்ந்து போய் எங்க போய் செத்து கிடக்கோ. இனிமேல் பழையபடி ஸ்கேலை தூக்கிட வேண்டியதான், அப்பதான் அந்த செல்லம்மா சரிப்பட்டு வருவா.